Experience 11 days of Grand Europe trip with easy EMI of ₹25,000 only with GT Holidays. நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருந்தாலும் தலைமை நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி நாங்கள் கைப்பற்றியே தீரணும், எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு கட்சிக்குள்ளார இருந்தும் பல்வேறு காய் நகர்த்தல்களையும் பலரும் செய்த வண்ணம் இருக்காங்க. அதுல டெல்டா மாவட்டங்களில் கூடுதல் அனல் வீசி கொண்டிருக்குங்க. ஒரு பக்கம் திருச்சி தொகுதியை குறிவைத்து தீவிரமாக வேலைகளை தொடங்கியிருக்காரு மதிமுகவில் துரை வைகோ. அதே நேரத்தில் திருச்சி வந்தாரை வாழ வைக்கும் ஒரு தொகுதி அப்படின்லாம் டேட்டாக்கள் சொல்லுது. இன்னொரு பக்கம் தஞ்சாவூர் 10வது முறையாக அங்கே களமிறங்க துடிக்கிறார் திமுகவுடைய சிட்டிங் எம்பி பழனி மாணிக்கம். அதே நேரத்தில் பாஜகவும் டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ். இப்படி இந்த 2 தொகுதிகள்லையும் பரபரப்பு பல்ஸ் எகிரி கொண்டிருக்குங்க. ஸோ இந்த தொகுதியுடைய அந்த முழுமையான பல்ஸ் தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரேக்ஸ். நான் உங்கள் சகோ இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வந்தாரை வெற்றி பெற வைக்கும் வரலாறு. திருச்சியை குறிவைக்கும் துரை வைகோ சிக்கலில் திருநாவுக்கரசர். நம்முடைய தமிழ்நாட்டுடைய மையப்பகுதியாக இருப்பதால அரசியல் ரீதியாகவும் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டமாக நம்முடைய திருச்சி மாவட்டம் இருக்குங்க. இன்னும் சொல்ல போனா மறைந்த முன்னாள் முதலமைச்சரான திரு எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்துல திருச்சியை 2ஆம் தலைநகரமாக கொண்டு வரலாமா அப்படின்லாம் சில விஷயங்களை முன்னெடுத்தாரு. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டம், மாநகரம். திராவிட கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய மாநாடுகளை திருச்சியில தான் பெரும்பாலும் அவங்க கொண்டு வருவாங்க. எல்லோரும் வந்து போக ஈஸியா இருக்கும். அப்புறம் சென்டிமெண்டாகவும் திருச்சியில மாநாடு போட்ட நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு காரணமாக இருக்கு. அப்படிப்பட்ட திருச்சியுடைய சிட்டிங் எம்பியான திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கட்சி இந்த தொகுதியை அவர் விட்டு விடுவாரா என்ன? இந்த தொகுதியில மறுபடியும் நான் தாங்க களமாட போகிறேன் அப்படின்னு இப்பொழுதே பல்வேறு காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய கூட்டத்தெல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஏரியா முழுக்கவே நல்லது கெட்டது உள்ளிட்ட எல்லாவற்றிலும் இப்ப சமீப காலமாக கூடுதலாக வளம் வந்துட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு போன தேர்தலில் திருச்சி மக்கள் அள்ளி தந்த அந்த வாக்குகள் தாங்க. இந்த டேட்டாக்களை எதிர்கட்சி மட்டும் இல்லைங்க, கூட்டணி கட்சியும் பார்க்காமலா இருப்பாங்க. அந்த வகையில இந்த முறை திருச்சி தொகுதி எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு புதிதாக அந்த ரேஸ்ல பங்கெடுத்திருக்கிறார் மதிமுக கட்சியுடைய முதன்மை பொதுச் செயலாளரும் திரு வைகோ அவர்களுடைய புதல்வருமான திரு துரை வைகோ. இதுதான் திருநாவுக்கரசர் தரப்புக்கு கூடுதல் கலக்கத்தை கொடுக்க, சரி எதனால மதிமுக திருச்சியை குறிவைக்கிறாங்க அப்படின்னு மதிமுகவுடைய சகாக்கள்கிட்ட நம்முடைய செய்தியாளர் துரை வேம்பையன் அவர்கள் பேச்சு கொடுத்தாரு. அப்புறம் நம்முடைய புகைப்பட கலைஞர் தீக்ஷித் அவர்களும் பேச்சு கொடுத்திருந்தார், படங்கள்லாம் எடுத்துட்டு. அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, ஏங்க திருச்சி மைய பகுதி, அரசியல்ல மிக முக்கியமான ஒரு ஏரியாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில இருந்து தன்னுடைய முதல் தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய முதன்மை பொதுச் செயலாளர் யோசிக்கிறாரு. ஒண்ணு. அப்புறம் இங்க வாரி வழங்குற அந்த வாக்குகள் அள்ளி கொடுத்தாங்க இல்லையா, அதையும் நாங்க கணக்குல எடுத்திருக்கோம். சோ இங்க போட்டியிட்டா வெற்றி நிச்சயம் உறுதி செய்யப்பட்ட ஒரு தகவலா இருக்கு. அப்புறம் அதை நாங்க மிஸ் பண்ணுவோமா என்ன? கூடுதலாக பலம் வாய்ந்த ஆளுங்கட்சி திமுக, அவங்களுடைய ஆதரவு இருக்கு. அப்புறம் முதல் தேர்தல் வெற்றியாக தொடங்கணும் அப்படிங்கிறதால இன்னும் கூடுதல் துடிப்போடு அனைவரும் களமாடுவாங்க. இதுல அமோகமாக வெற்றி அடைந்து விட்டால் கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய எதிர்ப்பையும் சரி கட்டி விடலாம் அப்படிங்கிறதா துரை வைகோ அவர்களுடைய ஒரு கணக்காகவும் இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த தொகுதியை குறிவைக்கிறோம் அப்படின்னு மதிமுக தரப்பினர் இந்த தகவல்களை தட்டி விடுறாங்க. திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள் திருச்சி டேட்டாவை கையில் வைத்து கணக்கு போடும் துரை வைகோ. திருச்சி தொகுதியை ஏங்க துரை வைகோ சூஸ் பண்றாரு அப்படின்னா முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. ஒன்று, சொந்த மாவட்டமான விருதுநகர், அங்க போட்டிகள் நிறைய இருக்கும். அங்க ஏதாவது மைனஸ் ஆயிட்டா சொந்த இடத்திலேயே தோல்வியை சந்திச்சிட்டாங்க அப்படிங்கிற கெட்ட பேர் வரும். அதே நேரத்தில் திருச்சி வாக்குகளை அள்ளி தரக்கூடிய திமுக கூட்டணிக்கு சாதகமாகவும் இருக்கு. ஸோ அங்க நம்ம மையமிட்ட வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கணக்கு. இரண்டாவதாக 1951ஆம் ஆண்டுல இருந்து இங்க திருச்சியில ஒரே ஒரு முறை திமுக களமாடி இருக்கு. 1980ஆம் ஆண்டுல இங்க திமுக சார்பாக திரு செல்வராஜ் அவர் போட்டியிட்டு வெற்றி அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் பெரும்பாலும் கூட்டணி கட்சியினருக்கு திமுக இந்த தொகுதியை தள்ளி விட்டுறாங்க. சோ நம்ம களமானா வெற்றி கிடைச்சிரும் அப்படின்னு துரை வைகோ கணக்கு போடுறாரு. மூன்றாவதாக இங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த 2 திராவிட கழகங்களும் பார்த்தோம்னா பெரும்பாலும் தேசிய கட்சிகளுக்கு தான், கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளுக்கு தான் இந்த தொகுதியை ஒதுக்கிடுறாங்க. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தேசிய கட்சிகள்
கட்சிகள் அதிக அளவுல வெற்றியை பெற்று இருக்காங்க. தொகுதிகள் ஒதுக்குறப்ப 2 திராவிட கழகங்களுமே தங்களை பெரிதாக முன்னிலைப்படுத்திக் கொள்வதில்லை. சோ இதெல்லாம் கணக்கு போட்டு தான் இந்த முறை நம்ம அழகா அப்படியே மூவ் பண்ணோம்னா நிச்சயமா தொகுதியை தட்டிடலாம் அப்படின்னு துரை வைகோ கணக்கு போட்டிருக்காருங்க. அதோடு மட்டும் இல்லாம சொந்த வரலாறும் இருக்கு. கடந்த 2004ஆம் ஆண்டுல இங்க திருச்சியை மதிமுக பெற்று கூட்டணியில பெற்று திரு எல் கணேசன் இங்க அமோகமாக வெற்றி அடைஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆகியிருக்காரு. 40க்கு 40 வெற்றி அடைஞ்சாங்க இல்லையா, அதுதாங்க. சோ வரலாறு இப்படி இருக்கிறப்ப அதை மிஸ் பண்ண நினைப்பாரா துரை வைகோ அப்படிங்கிறாங்க மதிமுகவிலேயே இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள். வெளியூர் வேட்பாளரா வாங்க உங்களை வெற்றி பெற வைக்கிறோம். திருச்சி தொகுதியின் டேட்டாக்கள் சொல்லும் வரலாறு. வந்தாரை வாழ வைக்கும் பூமி அப்படின்னு நம்முடைய தமிழ்நாட்டை சொல்லுவாங்க இல்லையா, அதே போலதாங்க வந்தாரை வெற்றி பெற வைக்கும் தொகுதி எங்களுடைய திருச்சி தொகுதி அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்கள் அன்போடு அவங்க சொல்லலாம். அப்படித்தாங்க அவங்களுடைய வரலாறு இருக்கு, சும்மா சொல்ல கிடையாது. டேட்டாஸ் அதைத்தான் சொல்லுது அப்படிங்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள். என்ன அப்படின்னா இருங்க அதை அப்படியே வாசிக்கிறப்ப கரெக்டா இருக்கும். 1951ஆம் ஆண்டு தேர்தலில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்ற டாக்டர் மதுரம் அவர்கள் நாகர்கோயில சார்ந்தவர். அப்புறம் 1962 1976 2 தேர்தல்களையும் நின்று வெற்றி பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு அனந்தன் நம்பியார் அவர்கள் கேரளாவை சார்ந்தவர். 1971 1977 ஆகிய தேர்தல்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நின்று வெற்றி வாகை சூடிய திரு கல்யாண சுந்தரம். அவருடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேலம். அதாவது வெளியூரை சேர்ந்தவர்கள் இங்க நம்பி வேட்பாளராக களமிறங்கலாம், அவங்கள நாங்க நிச்சயமா வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு திருச்சி மக்கள் அதை என்ன சொல்லியிருக்காங்க, உறுதிப்படுத்தி இருக்காங்க. இன்னும் இதோட நிக்கலிங்க டேட்டாஸை அடுத்து சொல்றேன் பாருங்க. 1998 1999 பாஜக சார்பில் இங்க நின்று வெற்றி பெற்றவர் யார் அப்படின்னா மத்திய அமைச்சராகவும் பதவி வகிச்சிருக்காருங்க திரு ரங்கராஜன் குமாரமங்கலம். நாமக்கல்ல சார்ந்தவர், சேலம் மாவட்டத்துக்கெல்லாம் சம்பந்தப்பட்டவர். அப்புறம் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர் அதிமுகவை சார்ந்த திரு தலித் எழில்மலைங்க. அவரு சொந்த ஊரு விழுப்புரம். 2004ஆம் ஆண்டுல பார்த்தோம்னா தேர்தலில் வென்ற மதிமுக சார்பாக வென்றவர் நம்ம முன்னே சொன்ன மாதிரி திரு எல் கணேசன். அவர் எந்த மாவட்டம் தெரியும், தஞ்சாவூர் ஒரத்தநாடு. அப்புறம் இறுதியாக கடந்த தேர்தல் எடுத்துப்போமே காங்கிரஸ் கட்சியுடைய திரு திருநாவுக்கரசர் புதுக்கோட்டையை சார்ந்தவர். அவரு திருச்சியில நின்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வெற்றி அடைஞ்சாரு. இங்க திருச்சி மண்ணையே சார்ந்தவர்கள் இங்க வெற்றி அடைஞ்சவங்க பார்த்தோம்னா திரு செல்வராஜ், திரு அடைக்கலராஜ், அப்புறம் திரு குமார். இந்த 3 பேர் மட்டும்தாங்க மண்ணின் மைந்தர்கள். அந்த வகையில நெல்லை மாவட்டத்துடைய மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய துரை வைகோ திருச்சி தொகுதியை குறிவைப்பது சென்டிமெண்டாக வெளியூர்ல இருந்து இங்க போட்டியிட்டா நம்மளும் வெற்றி அடைஞ்சிடலாம் தானே அப்படின்னு அந்த ஒரு கணக்கும் ஓடுதுங்க அப்படிங்கிறாங்க அதே மதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள். அப்பாவிடம் அடம் பிடிக்கும் மகன் திருச்சியே சுற்றி சுற்றி வரும் துரை வைகோ. தன்னுடைய தந்தை திரு வைகோ அவர்கள் கிட்ட எப்படியாவது இந்த தொகுதியை பெற்றுக் கொடுங்க அப்படின்னும் திரு துரை வைகோ கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. அவரும் மேல் எடுத்துக்கிட்ட, அதாவது கூட்டணி மேலிடம் திமுக கிட்ட எங்களுக்கு 2 தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. 2 கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு திமுக தரப்புலயும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஒற்றை தொகுதி என்றால் அது எங்களுடைய சின்னத்தில் நாங்க போட்டிடுவோம், எங்களுக்கு திருச்சி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏறக்குறைய கிரீன் சிக்னல் கிடைச்சிருங்க அப்படின்னு அதிமுக நிர்வாகிகள் நம்பிக்கையோடு தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் திருச்சியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு துரை வைகோ. கடந்த 12ஆம் தேதி மத்திய மண்டல அதிமுக சார்பில் தேர்தல் நிதி வழங்கக்கூடிய அந்த நிகழ்வு நடந்ததுங்க. திருச்சி மாநகர், திருச்சி புறநகர் வடக்கு, திருச்சி புறநகர் தெற்கு மற்றும் புதுக்கோட்டை, கரூர், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் நடந்த இந்த நிகழ்வுல பார்த்தோம்னா துரை வைகோ பங்கெடுத்துக்கிட்டாருங்க. இதே போல ஏற்கனவே கடந்த மாதத்துல திருச்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் துரை வைகோ பங்கெடுத்துக்கிட்டாருங்க. அப்புறம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காவிரி விவகாரத்துல தீர்வு காணாமல் இருப்பதாகவும் 100 நாட்கள் வேலை திட்டத்தை முடக்க நினைப்பதாகவும் சென்ட்ரல் பாஜக கவர்மெண்ட்டை கண்டித்து மதிமுக சார்பில் திருச்சியில ஒரு ஆர்ப்பாட்டமா அரங்கேறினதுங்க. அதுலயும் துரை வைகோ பங்கெடுத்து கொண்டார். சோ இத்தனை விஷயத்தையும் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா திருச்சி தொகுதியை அவர் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஏரியா வாசிகள், அதாவது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள். ஆனா நமக்கு அந்த பழைய வரலாறுலாம் ஞாபகத்துக்கு வருதுங்க. மதிமுக எப்படி தோன்றியது, எதற்காக தோன்றியது, யாரை எதிர்த்து தோன்றியது, அவர்கள் பேசிய அரசியல் என்ன, இன்றைய நிலை என்ன, வரலாறு முக்கியம் இல்லையா? 10வது முறையாக களமிறங்கும் பழனி மாணிக்கம்
பாஜகவுக்கு கை கொடுக்குமா அமமுக? தகிக்கும் தஞ்சாவூர் ரேஸ், நெற்களஞ்சியம், பொன் விளைகின்ற பூமி, பெரிய கோயில், இப்படி வரலாற்றுல இடம் பிடித்த இந்த தஞ்சாவூரை நாம கைவசம் வச்சுக்கணும், இங்க தடம் பதிச்சிடணும் அப்படின்னு இந்த தொகுதியை குறிவைத்து எல்லா கட்சியிலுமே தீவிரமாக போட்டி நடந்துட்டு இருக்குங்க. காய் நகர்த்தல்கள் இருந்துட்டு இருக்குங்க. அதுல திமுகவுல கூடுதல் போட்டிங்க அனல் வீசிட்டு இருக்கு. சிட்டிங் எம்பியான திரு பழனிவேல் மாணிக்கம், அப்புறம் மிகப்பெரிய தொழில் அதிபரும் மாநில வர்த்தக பிரிவுடைய துணைத் தலைவரான பழஞ்சூர் திரு செல்வமும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு மகேஷ் கிருஷ்ணசாமி, மன்னார்குடி நகர செயலாளரான திரு வீரா கணேசன், அப்புறம் தஞ்சையுடைய துணை மேயரான டாக்டர் திருமதி அஞ்சுகம் பூபதி உள்ளிட்ட பலருமே இந்த ரேஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. இதுல கூடுதலாக பழனி மாணிக்கம் அவருடைய பெயர் தான் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருக்குங்க. ஏன் அவருடைய பெயரே கூடுதலாக உச்சரிக்கப்படுது அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் கே குணசேகரன் அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகிட்ட கேள்விகளை முன் வச்சாரு. நம்முடைய புகைப்பட கலைஞர் அரவிந்த் அவர்களும் அங்க புகைப்படங்களை எடுத்திருக்காரு. சரி, நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க கடந்த 2014 மட்டும்தான் பழனிவேல் மாணிக்கம் வந்துட்டு இங்க போட்டியிடல, அப்ப திரு TR பாலு வந்துட்டு போட்டியிட்டாரு, தோல்வியை சந்திச்சாரு. மற்றபடி இங்க அவர் 9 முறை போட்டியிட்டு இருக்கிறாரு, 5 முறை வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு. இப்ப அவர் களம் இறங்கினால் 10வது முறையாக தஞ்சையில கால் பதிக்கிறார் அப்படின்னு வரலாறு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள். அந்த அளவுக்கு கட்சியை இங்க கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு. அவர் மிகப்பெரிய செல்வாக்காக இருக்காரு, ஆளுமையாக இந்த பகுதிகளில் இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமான கள்ளர் சமூகத்தை சார்ந்தவரா இருக்காரு. ஸோ வாக்குகளும் சமுதாய ரீதியாகவும் வரும், அனுபவம் இதெல்லாம் சேர்ந்து அவருக்கே சீட் கிடைச்சா நிச்சயமாக மீண்டும் வெற்றி பெறுவார் அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இத்தனை முறை அங்க நின்று வெற்றி அடைஞ்சு அவர் என்னங்க தொகுதிக்கு செஞ்சிருக்காரு, பெருசா எதுவுமே இல்லையே அப்படின்னு இயல்பாக மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புணர்வு இருக்கு இல்லையா, அதை வைத்து இன்னொரு அணியினர் அவருக்கு எதிராக தலைமை கிட்ட அவருக்கு சீட் கொடுக்காதீங்க அப்படின்னு சில காய் நகர்த்தல்களை செஞ்சிட்டு இருக்காங்க. இவருமே இன்னொரு பக்கம் திருமதி கனிமொழி அவங்க மூலமாகவும் சில முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காரு. அப்புறம் மேலிடத்துக்கிட்டையும் வெவ்வேறு சேனல் மூலமாகவும் இந்த தொகுதி மீண்டும் கிடைத்தால் அமோகமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பதிவு செஞ்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தொழிலதிபரான திரு பழஞ்சூர் செல்வம் அவரும் தீவிரமாக இந்த ரேஸ்ல இருந்துட்டு இருக்காரு, முட்டி மோதி கொண்டிருக்கிறார். அவர் சீனியர் அமைச்சர்களான திரு துரைமுருகன், திரு KN நேரு இவங்களுக்கெல்லாம் நெருக்கமானவர். அப்புறம் தொழில் ரீதியாக திமுகவுடைய மேலிடம், குடும்ப ரீதியாகவும் அந்த தரப்புல ஒரு நெருக்கமான ஒரு நட்பு வச்சிருக்காரு. அந்த உறவின் காரணமாகவும் நிச்சயமாக இங்க சீட் கிடைச்சிரும், பெரிய அளவுல செலவு செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதால வெற்றியும் அடைஞ்சிருவாரு அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவர் யாதவர் சமூகத்தை சார்ந்தவராகவும் இருக்காருங்க. அப்புறம் முன்னாள் அமைச்சரான எடமலையூர் திரு அழகு திருநாவுக்கரசு அவருடைய மகன் டாக்டர் அவரும் அவருக்காகவும் இந்த தொகுதியை பெறணும் அப்படின்னு முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மகேஷ் கிருஷ்ணசாமியும் தீவிரமா முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு. இப்படி திமுகக்குள்ளார பல்வேறு போட்டிகள் ஓடிக்கொண்டிருக்கு. இப்போதைக்கு பழனி மாணிக்கம் அவருடைய கைதான் கொஞ்சம் ஓங்கி இருக்குங்க. அதே நேரத்தில் இங்க கூட்டணி கட்சியினருக்கு தொகுதியை ஒதுக்கணும் அப்படிங்கிற குரல்களும் அதிகமா ஒழித்தபடி இருக்கு. இங்க காங்கிரஸ் வெற்றி வாகை சூடி இருக்கு. சோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பட்டுக்கோட்டை திரு ராஜேந்திரன் அவர் தீவிரமாக முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு. அவரு முன்னாள் சென்ட்ரல் மினிஸ்டரான திரு ப சிதம்பரம் அவருக்கும் மிக நெருக்கமானவர். அதன் தொடர்ச்சியாக ஐயா திரு கிருஷ்ணசாமி வாண்டையார் அவர்களுடைய மகனான திரு ராமநாத துளசி ஐயா அவரும் இந்த இடத்துல தொகுதியை பெறணும் அப்படின்னு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இது திமுக கூட்டணி நிலவரம் அப்படின்னா, இந்த பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்க செல்வாக்க காட்டிடணும் அப்படின்னு டெல்டா மாவட்டம் வேற இல்லையா, வெற்றி அடைஞ்சே தீரணும்னு சில முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதிமுகவில் முன்னாள் அமைச்சரான திரு SD சோமசுந்தரம் அவருடைய மகனான திரு SDS செல்வம் அவரு தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருகிறார். அதே நேரத்துல தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் அவங்களும் முயற்சி செய்யறாங்க. கூட்டணி அமைஞ்சிட்டா ஏற்கனவே போட்டியிட்ட திரு NR நடராசன் இங்க களமிறங்க வாய்ப்புகள் அதிகம், அகமுடையார் சமூகத்தை சார்ந்தவர். ஸோ இப்படி திராவிட கட்சிகள் கூட்டணிக்குள்ளார விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்குன்னா, இன்னொரு பக்கம் இந்த முறை இந்த தொகுதியை வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு களமிறங்க துடிச்சிருக்காங்க பாஜக தரப்பு.
அதுல முக்கியமா அமமுக கூட்டணி அமைவதால அவங்களுடைய வாக்குகளும் இங்க செல்வாக்கா இருக்காங்க. சோ அந்த வாக்குகளும் பாஜகவுக்கு சேரும். சோ ஈஸியா வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க. அமமுக பொறுத்த வரைக்கும் திருச்சி தொகுதியை கூடுதலாக கவனிப்பதால தஞ்சாவூரை பாஜகவுக்கு விட்டு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தகவல்கள் வருது. இன்னொரு பக்கம் ஒருவேளை காங்கிரஸ்க்கு திமுக கொடுத்து கிருஷ்ணசாமி வாண்டியார் அவர்களுடைய குடும்பத்தினர் வந்துட்டு களமாடனா சொந்த குடும்பம் உறவுகளையே எதிர்த்து போட்டிடுற மாதிரி ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறதாலையும் கணக்கு போட்டு அமமுக தஞ்சாவூரை தாண்டி திருச்சியை வந்து கூடுதலாக கவனிக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கொண்டிருக்குங்க. சரி, இங்க பாஜக பார்த்தோம்னா திரு கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட பலரும் இந்த தொகுதியை சொந்த மாவட்டம் எதிர்பார்க்கிறாங்க. ஆனாலும் அவர் கூடுதலாக ராமநாதபுரத்தை அதிகமா வந்துட்டு கவனிக்கிறாரு. பாஜகவில் பூண்டி திரு வெங்கடேசன் அவருக்கு கூடுதல் வாய்ப்புகள் இருக்கு இந்த தொகுதியை பெற அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏற்கனவே திருவையாறு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு சுமார் 49,500 வாக்குகள் வரைக்கும் அவர் பெற்றிருந்தாரு. அப்ப அதிமுக கூட்டணி இருந்தாங்க அப்படின்னாலும் கூட சொந்த செல்வாக்கும் அவருக்கு இந்த ஏரியாவில் இருக்கு. அரசியல் அனுபவம் கொண்டிருப்பவர். முக்கியமா அவருடைய முந்தைய கழகம் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக தான். இன்னும் சொல்ல போனா திரு பழனிவேல் மாணிக்கம் அவரோடு அரசியல் பயின்றவர் தான். ஸோ அவர் எந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுவார், எந்த இடத்துல அவருக்கு மைனஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாமே இவருக்கு அத்துப்படிங்க. ஸோ அதை வைத்து நிச்சயமாக இங்க வெற்றி அடைஞ்சிருவாரு. இறங்கி வேலை பார்க்கவும் தொடங்கிட்டாரு. தாராளமாகவும் இங்க களமாடுவாரு, எல்லா விதமான செலவுகளையும் செய்து. அதனால இங்க வந்து வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள். இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ்க்கு ஒருவேளை இந்த தொகுதி ஒதுக்கி விட்டால் பாஜகவும் போட்டியிட்டா 2 தேசிய கட்சிகள் இங்க போட்டியிட்டதாக அமையுங்க. இந்த இடத்துல வேட்டை நாய்கள் நம்ம ஜூவில தொடரா வந்துட்டு இருக்கு இல்லையா, அதுல வர ஒரு முக்கியமான ஒரு கோட்டை சொல்லணும்னு தோணுது. கரையில் அல்ல கடலில் பாய்ந்து செல்லும் போது பார்க்க வேண்டும் கப்பலின் கம்பீரத்தை, வீரனை அவன் ஆயுதத்தோடு களத்தில் பார்க்க வேண்டும், மூர்க்கர்கள் சொல்வதாக இருக்கு. அரசியலுக்கும் பொருந்துங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுற்றி நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாமல் போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.